சரிங்க ஜெகதீசன் ஐயா. ஆ. நம்ம அந்த விநாயகருடைய அந்த உருவம் சரி, சார்ந்த தத்துவ விளக்கம் 2ஆம் பாகம் சரி. தொடங்கிடலாங்கய்யா. சரி, சரி. கொஞ்சம் அப்படியே பார்த்துக்குங்க. சரி. கரெக்ட்டா வருதான்னு. அப்புறம் இன்னைக்கு அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு 2ஆம் பாகம் கணபதி விநாயகர் பற்றி சில யோக நுட்பங்கள் சம்பந்தமாவும் சொல்லிக்கலாம். அதாவது எல்லாமே யோக நுட்பங்களுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்திற்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு உணர முடியுது. அந்த அடிப்படையில இது ஏதேனும் அந்த மாரி பக்தர்களா இருக்கிறவங்களுக்கும், இந்த மாரி சித்த வித்யார்த்தியில இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சில சின்ன சந்தேகங்கள் இருக்கலாம். அந்த கணக்குல அவங்களுக்கு இதுல சொல்லும் பொழுது, இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கிடைக்கக்கூடும். அப்ப அந்த உள்முகமாக ஞானத்துக்காக தான் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா புரியும். அப்படிங்கிறத ஒரு நோக்கத்துல தான் இது விரிவா கொஞ்சம் சொல்லப்படுது. அப்போ அந்த வகையில நம்மளுக்கு அ விநாயகர் நேத்து அந்த அழிஞ்சில் மரத்த சொல்லும்போது, அந்த அம்மா ஞானாம்பிகை அம்மா அந்த ஃபோட்டோலாம் புடிச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. நல்லா பார்த்தேன். அதே மாரி 108 விநாயகர் 108 ஈஸ்வரர் கோயில்ல 108 சிவலிங்கமும் விநாயகராவே மாறுனதா சொல்லுவாங்க. நமக்கு சகசரலிங்கம்னா 1008 லிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த 108 அப்படிங்கிறதுக்கு 1, 8 இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். அதுக்காக அந்த கருத்த சொல்றாங்க. அந்த 1, 8யும் கூட்டும்போது 9ன்னு வந்துரும். நடுவுல வந்து 0 ஆகிய பூரணம் இருக்கிறது. அப்படிதான் சொல்றாங்க. அப்படியெல்லாம் கூட அந்த கணிதங்கள் உண்டு. அது நம்ம பேசணும்னா அது தனி சப்ஜெக்ட்டா போயிரும். அங்க போ வேண்டாம். பொதுவா நம்ம சாதாரணமா வந்துரும். 108 தேங்காய் வெடல போடுறது அப்படின்னு நேர்த்திக்கடன் பண்ணிப்பாங்க. அந்த மாரிலாம் ஒரு கணக்கு இருக்குது. நம்ம அப்படி வச்சுக்குவோம். இப்போ வந்து நமக்கு குறிப்பா வந்து இந்த சகசரலிங்கம்ங்கிறதே 1008 லிங்கம்னு சொல்லக்கூடியதே வந்து, அந்த மூளையில இருக்கக்கூடிய அந்த அமைப்ப தான் வந்து அவங்க சகசரலிங்கமா சொல்றாங்க. 1000 முதல் தாமரைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த பிராணனோட ப்ராசஸ் வந்து அவ்வளவு தூரம் மலர்ச்சியாக ஜீவன் பரிபூரண அறிவை வெளிப்படுத்தக்கூடியது சகசரலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அப்படிதான் நம்ம அத பார்க்குறோம். இப்ப அந்த அடிப்படையில அத மாரிலாம் நேத்து சொன்னதுனா ஏறு ஏறு அழிஞ்சில், இறங்கு அழிஞ்சில்னு ஏறு சிங்க, இறங்கு சிங்கன்ட்டு அந்த அழிஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு மரத்த வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அது கொஞ்சம் சொல்லி பொன்னேரிங்கிற திருவள்ளூர் மாவட்டம் சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலும் அடையாளம் காட்டி, அங்க அந்த அகத்தியர் வந்து அந்த ஏற்பாடு பண்ணதாவும், அந்த இத வச்சு வழிபாடு பண்ணும்போது அது பிரயோஜனமா இருக்குது. அந்த விதை அப்புறம் முளைச்சு வந்துரும். அதில இருக்கிற அந்த பழத்த வந்து பறவைகள் சாப்பிட்டுக்கும். இப்படியெல்லாம் கூட அதோட சின்ன விளக்கம் இருந்தது. அந்த மாரி தான் இன்னொரு இது வந்து வெள்ளருக்கம் பூச்சூடும் வேணி எண்ணெய்ன்னு வெள்ளருக்கம் பூ வந்து காசி லிங்கத்துக்குலாம் வைப்பாங்க. அதே மாரி வெள்ளருக்க வந்து சிவன் சூடுறதுனால, அது சுடுகாட்டி மூலி அப்படிங்கிற மாரி ஒரு பேர் கூட அதுக்கு உண்டு. அப்போ வெள்ளரிக்கம் பூவுக்கு அந்த மாரி ஒரு கணக்கு வந்து, எருக்கு, முறுக்கு அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. ந அதுனா முருங்க மரம்ங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. எருக்குன்னு சொன்னா வெள்ள எருக்கு தான் குறிக்கும். பொதுவா எருக்க மரம்னு ஒண்ணு இருக்குது. அது வந்து பாதாள மூலி படருமே, வெள்ளெருக்கம் இது பருமேன்னா, அது வந்து தரிசா கிடக்கிற இடத்துல தான் அந்த மாரி இது. யாரும் புழங்காத இடம்னு அர்த்தம். பாழடைஞ்ச இடம்னு அர்த்தம். அந்த மாரி இடத்துல தான் இருக்கு. அப்ப சுடுகாடு இந்த மாரி இடங்கள்ல தான் அந்த மாரி இதெல்லாம் கொஞ்சம் நெறையா இருக்கும். யாரும் புழங்காத இடத்துல தான் அந்த மாரி இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால, அவ்வளவு தூரம் எளிமையா இருக்கக்கூடிய ஒரு நிலையை பூவுல கூட இறைவன் வந்து ஏற்றுக்கொள்கிறான். யாருமே வேண்டாம், எனக்கு வேண்டான்னு ஒதுக்கக்கூடிய அந்த பூவ கூட சந்தோஷமா மகிழ்ந்து ஏத்துக்கிறான். அப்ப சிறுசு, பெருசு, சிறுமை, பெருமைங்கிறதெல்லாம் இறைவன் நினைக்கிறதில்ல. சமம் நிலையில நம்ம இருக்கணுங்கிறதுக்காக, அந்த "வெள்ளெருக்கம் பூச்சூடும் வேணியனை" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வெண்மைங்கிறது தூய தன்மை அப்படிங்கிறது. அப்போ ஒரு இலையோ, பூவோ, காயோ, கனியோ அன்போடு கொடுப்பவற்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு கீதையில கிருஷ்ணர் சொல்ற மாரி தான் இருக்குது. இந்த மாரி தான் நம்ம அத எடுத்துக்கிறோம். அப்போ அதுல கூட இன்னும் ஒரு கருத்து சொல்லுவாங்கன்னா, அந்த வேரு வந்து வடக்க போற வேரா இருக்கணும்பாங்க. அந்த ஜீவனுக்கு தான் அந்த வேரிலிருந்து தான் அந்த ஜீவனுடைய ஆற்றல் இருக்குன்னு நம்ம சாமியும் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் மூலம் மாரி சொல்லியிருக்கிறாரு. அப்போ வேரு தான் அந்த பாயிண்ட். அந்த வேரு வடக்கு நோக்கி செல்லக்கூடிய வேரு. அப்ப நமக்கு புருவமத்திங்கிறது வடக்கு மேப்ல எப்படி வடக்கு இருக்கோ, அது மாரி புருவமத்தி வடக்குன்னு சொல்றாங்க. சித்த வைத்தியத்துல. அந்த இத நம்ம பார்க்குறோம். அப்போ வடக்கு நோக்கி செல்லக்கூடிய வேர வெள்ள இருக்க வேர எடுத்து, அந்த வேரு வந்து ஆயில்ய நட்சத்திரம், அமாவாசை இந்த மாரி நேரத்துல பார்த்து, அந்த கவனத்தோட ஆண்டவனே நெனச்சு, அந்த வேர கட் பண்ணிட்டு வந்து, அதுல விநாயகர் மாரி ஒரு உருவத்த செய்து வச்சு, அத வந்து இவங்க மனப்பூர்வமா கவனிச்சு, அந்த விநாயகரோட ஸ்தோத்திரங்கள்லாம் ஒருமுகப்பட்ட மனதோட செய்து வருவாங்களே ஆனால்,
அவங்களுக்கு அந்த ஒரு நன்மை உண்டாகும். அப்புறம் அந்த அருகம்பில்லை வந்து சாப்பிடுவது அப்படின்னு ஒரு ஒரு இருக்கு. அருகம்பில்லையும் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்புறம் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அப்ப இந்த இத வந்து அப்படி செய்யும்போது ஏன்னா, நெறைய காட்டுக்குள்ள அங்கங்க போறவங்க மிருக தொந்தரவுலாம் இல்லாம இருக்கிறதுக்கு, இந்த வெள்ள இருக்கிறது எருக்கு கட்டைய வந்து கட் பண்ணி நெறைய பெரிய கட்டைய எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த கம்பு கையில வச்சுட்டா, அந்த வாசம் வந்து அந்த விலங்குகளுக்கெல்லாம் தெளிவா இருக்கும். அப்ப இந்த வாசம் வெள்ள இருக்கு, அதுக்கு எருக்கு வாசம் ஆகாது. அதனால ஏதாவது மிருகமா இருந்தா எப்படி புலிக்கு நெருப்பு கண்டா ஆகாதோ, அந்த மாரி பயந்துக்குவோம். அந்த மாரி ஒரு கருத்து வந்து இந்த வெள்ள இருக்க வாசனைக்கு இருக்கிறதுனால, காட்டுக்குள்ள போறவங்க இந்த அப்ப விநாயகன் வினை தீர்ப்பவன், அது காக்கும் கடவுள். அந்த மாரி நமக்கு இது காக்குது. அப்ப தீய சக்தியிலிருந்து பாதுகாப்பு, மிருகத்துக்கிட்டருந்து நம்ம பாதுகாப்பு குடுக்குது. அப்படிங்கிறதுக்காக பழைய காலத்துல எல்லா ப்ராசஸும் இறை சார்புலயே குடுத்து வச்சிருந்தாங்க. யுக்தி அனுசரிச்சு மகான்கள் செய்து வச்ச ஏற்பாடு. இப்ப மருத்துவமா குணமாக்கணும்னா அதுக்கும் அது பயன்படும். அந்த மாரி பல்வேறு ரீதியில இந்த கால்ல ஏதாவது கூட ஒரு மாரி கல்லு கில்லு மிதிச்சுட்டாங்கன்னா, வலி இருக்கும். அப்ப எருக்கலைய லேசா நெருப்புல வாட்டுன மாரி போட்டு, அந்த இது மேல வச்சு லேசா 2, 3 தடவ கால்ல மிதிப்பாங்க. அப்ப கல்லெழுத்தி மாரி கால்ல ஒரு இது மாரி இருக்கிறது, கொஞ்சம் பக்குவத்துக்கு வந்துரும். அப்ப அதுக்காக கூட அது ஆகும் அப்படிங்கிறதுக்காக, சில கோயில்கள்ல வெள்ளருக்கே வச்சு வளர்ப்பாங்க. ஏதாவது மருத்துவத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எல்லாம் வந்து மருத்துவம், உடல் ஆரோக்கியம், ஜீவன நல்லா பாதுகாக்கிறதுக்கு தான் ஆன்மீகம். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அதுக்கு எது எது செஞ்சு வைக்க முடியுமோ யுக்தி அனுசரிச்சு மகான்கள் செய்து வச்ச ஏற்பாடுன்னு தான் இதையும் நாம புரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில விநாயகருக்கு வெள்ளெருக்கம்பூ இது வலிச்சு வழிபடுவாங்க அப்படிங்கிறது. அதே மாரி ஒரு அக்னியா ஒரு இருக்கக்கூடிய, ஒரு நெருப்பா இருக்கக்கூடிய ஒரு அசுரன வந்து இவரு விநாயகரு அவன 2, 3 அசுரர அவரும் அழிச்சிருக்கிறாரு. அறியாமை அழிக்கிறதான. அதாவது ஆசை அப்படிங்கிறது தான் அறியாமையாகிய வாகனம் தான் மூஞ்சுரு வாகனமா. மூஞ்சிலயும் அடிக்காதீங்க விநாயகர் வாகனம்னு பொதுவா நமக்குல கிராமங்கள்லலாம் சொல்லுவாங்க. அப்போ அத வந்து சில பேர் பெருச்சாளி வாகனனே அப்படிம்பாங்க. அப்ப எலி பொதுவா வாகனம். அப்ப எலின்னா ஆசைகள். அப்பன்னா நடுவுல இருட்டுக்குள்ள போயிட்டு யாருக்கும் தெரியாம எடுத்து சாப்பிடுது. அப்புறம் அந்த மாரி ஆசையெல்லாம் அந்த மாரி இருக்குது அப்டின்னாரு. அப்ப எலியாவும் அது கட்டுப்படுத்தி அந்த அறியாமைங்கிற ஆசைய கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ண வருது அப்படிங்கிறதுக்காக அடக்கி அடக்கி ஆண்ட அறிவு, பேரறிவு அப்படிங்கிறனால தான் விநாயகருக்கு எலி வாகனம் அப்படின்னு ஆளுமை ஆகிய அறிவு அப்படிங்கிறதுக்காக தான் விநாயகருக்கு எலி வாகனம் குடுத்துருக்காங்க. நம்ம அந்த மாரி பார்த்துக்கலாம். அதே மாரி அதுக்கு மோதகம் குடுத்துருக்காங்க. அந்த மோதகம் வந்து அந்த எலி வந்து கொறிச்சிட்டு இருக்கிற மாரி பார்ப்பாங்க. காட்டியிருப்பாங்க படங்கள்ல. அது கால் கட்டுன்னு கொறிச்சிட்டு இருக்க மாரி இருக்கும். கையில வந்து விநாயகரு அது ஒரு த த ஒரு இது மாரி தட்டு மாரி வச்சிருப்பாரு. அப்புறம் சொம்பு மாரி கூட இருக்கிற மாரி இருக்கும். அப்புறம் அந்த தட்டுல வந்து கொழக்கட்டை இருக்கும். அது மோதகம்னு. வெளியில வந்து வெள்ளையா இருக்கும். உள்ள வந்து இனிப்பு வச்சுப்பாங்க. அப்போ அதெல்லாம் பாத்து சில பேர் பருப்பும் கொஞ்சம் சத்து இருக்கணுங்க. பருப்பு வச்சிருப்பாங்க. பாசிப்பருப்பு மாரி. அப்ப அது வந்து மோதகம்ங்கிற கொழக்கட்டை. அது வந்து பூரணம் அப்படிம்பாங்க. வெள்ளை பச்சரிசி மாவு எல்லாம் வச்சு. அப்ப அது ஒரு மேல வந்து வெள்ளையா தூய்மையா இருக்கிற நிலைமை வந்தா, நம்ம பரிசுத்த தன்மை அடைஞ்சோம்னா ஞானம் கிடைக்கும். ஞானம்ங்கிற இனிப்பு கிடைக்கும். அப்போ அது விநாயகர் அதையும் ஒரு அடையாளமா வச்சு காமிச்சிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு ரீதியில நமக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதே மாரி இந்த அசுரன் பல்வேறு அசுரர்கள அழிச்சது மாரி, அந்த அனலாசுரன்னு ஒரு அசுரன அவரு முழுங்கிர்றாரு. அவர அழிக்கணுங்கிறதுனா. அப்ப முழுங்குனா அந்த எரிச்சல் அனலாசுரனோட அந்த எரிச்சல் வந்து வயித்துக்குள்ள போய் அதிகமா இருக்குது அவருக்கு. அப்ப அந்த மாரி சங்கடகர சதுர்த்தி கொஞ்சம் தேய்பிறையில ஆகாது சுமாரா இருக்கும்பாங்க. அஷ்டமி நவமியில சுமாரா இருக்கும்னு ஜோசியக்காரர்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி சில அடிப்படை வச்சுப்போமே. அந்த அனலாசுரன முழுங்குனனால அவருக்கே ஒரு சின்ன பிரச்சனை. விநாயகர் வினை தீர்ப்பவர். அதனால மத்தவங்களோட வினை தீர்க்கணும்னு சொல்லும்போது, அவருக்கே அந்த கொஞ்சம் சின்ன பிரச்சனை மாரி வந்த உடனே, இதுக்கு என்ன செய்யறது? அப்படின்னு பார்க்கும்போது, என்னென்னமோ பண்ணி குளிர்ச்சி பண்றதுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க. தண்ணீய ஊத்தி பார்க்குறாங்க, அது பண்ணி பார்க்குறாங்க. ஒண்ணும் குளிர்ச்சி ஆகல. கடைசியில 1000 வைத்தியத்துக்கு லட்சம் ரூவா செலவு பண்ண வைத்தியத்த கேட்காது. கடைசியில ஒரு அருகம்புல்ல கேட்டது அப்படின்னு கிராமத்து பழமொழிகள் சொல்லுவாங்க. அருகம்புல் ஜூஸ் கூட ஃபேமஸா வச்சு நம்ம சித்த வித்தியார்த்திகள் கூட சில இடங்கள்ல வித்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்துல. வைத்தியர்களும் கூட அத பரிந்துரைப்பாங்க. அது பழத்தோட சேர்த்து பெசஞ்சா தான் அந்த அருகம்புல் ஜூஸ் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அருகம்புல் ஜூஸ் நெறைய வகைக்கு நல்லது அப்படிம்பாங்க. அப்படி கூட அந்த கணக்கு இருக்குது. அதனால "அருகுபோல் வேரோடின்னு" வாழ்த்துவாங்க. அப்போ வேர் நெறைய ஓடியிருக்கும் அதுக்கு அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் மாடெல்லாம் கடிச்சிட்டா கூட மறுபடியும் டக்குன்னு மழை பெஞ்சோம்னா மறுபடியும் மேல வந்துரும். வேர் உள்ள அழியாம இருக்கும் அப்படிம்பாங்க.
அந்த மாரி பல காரணத்த முன்னிட்டு, அந்த மருத்துவ காரணங்கள்லாம் முன்னிட்டு, அந்த அருகம்புல்ல தான் அவரு விநாயகருக்கு அர்ச்சனை பண்றாங்க. அது குடுத்தோனே அவரோட வயித்து எரிச்சல் எல்லாம் அடங்கிருது. அப்போ அந்த அனலாசுரன முழுங்குனதோட இந்த பிரச்சனை சொல்யூஷன் கிடைச்சு போச்சு. அப்ப அருகம்புல்லுக்கு அது ஒரு மகத்துவம் இருக்குன்னு. இப்போ நாயி, சில ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது யானை கூட அருகம்புல்ல இது பண்ணும். அப்புறம் அருகம்புல்ல வந்து மத்த இதுங்களும் கொஞ்சம் மாரி நோய் மாரி இருக்கிறதுக்காக, நாய் கூட சாப்பிட்டு வாமிட் மாட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப அது சில மூலிகைகள்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்குது. அப்ப அப்படியெல்லாம் பார்த்து தான் மனிதனும் சில மூலிகை அனுபவ அறிவெல்லாம் கூட விலங்குகள்ட்ட இருந்து அதோட சூட்சும ஞானத்துல இருந்து தான் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கவனிச்சு பார்க்கறதுனால. அதனால தான் கண்டுபிடியாது கழுதைக்கு சமானமாகும் அப்படிம்பாங்க. அதனால இந்த புல்லுங்கிறதுல இவ்வளவு சாதாரண சின்னது இல்ல புல்லுன்னா. இப்ப நெல்லு கூட புல் வகையை சார்ந்தது தான். மூங்கில் கூட புல் வகையை சார்ந்தது தான்பாங்க. இப்படியெல்லாம் கூட நெறைய ப்ராசஸ் இருக்கு. சரியா? அப்ப இருந்தாலும் இதெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் இது சார்ந்து மருத்துவ சார்பெல்லாம் எதுக்காக சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, மக்களுடைய நல்வாழ்க்கைய முன்னிட்டு தான். அப்ப அந்த அறிவு, அப்ப பக்தி, தெளிவு, அருள்தன்மை இதெல்லாம் கலந்து இந்த ஞானமும் இருக்கணும். இந்த உலகியல் ஞானமும், உலகியல்ல நல்லா வாழ்றதுக்கான ஒரு இது வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி வச்சிருக்காங்க. லைட் ஆஃப் பண்ணிடுவா. லைட் ஆஃப் அந்த பண்ணிடுவா. அந்த மாரி ஒரு இது வரும்போது இல்ல இவங்க ஏதாவது பேசுவாங்க. அப்படியா? ஐயா, ஒரு முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு மனிதருக்கு வந்து குஷ்டரோகம் மாரி கஷ்டமான ஒரு நோய் வந்து வே அல்லது மேல வெள்ளை வெள்ளையா இருக்கிற மாரி, அந்த மாரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்ப அவரு என்ன செய்யறதுன்னு தெரியாத ஏழ்மைய நிலைமையில இருக்கிறாரு. அப்போ அந்த வழியா ஒரு சாது போறத பார்க்குறாரு. "ஐயா சாதுவே, எனக்கு இந்த மாரி இருக்குது. இதுக்கு ஏதாவது வைத்தியம் சொல்ல முடியுங்களா?" ஆள அவர பார்த்து கேட்கிறாரு. அப்போ "ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதையும் சரி பண்ணிற முடியும். நான் சொல்ற மாரி உங்களால செய்ய முடிஞ்சா நல்லாருக்கும்" அப்படின்னு. "என்னய்யா செய்யணும்?" அப்படின்னா, "உங்ககிட்ட ஆட்டுக்குட்டி வளர்க்குறது அளவுக்கு சக்தி இருக்குங்களா?" அப்படின்னு. வளர்க்கலாங்க ஐயா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிறாரு. அப்போ அது என்ன சொல்றாருன்னா, "அந்த ஆட்டுக்குட்டிய நீங்க புல்லு மாத்திரம் குடுங்க. வேற எதுவும் குடுக்காதீங்க. அருகம்புல் மாத்திரம் குடுத்து வளருங்க. அப்படி அருகம்புல் மாத்திரம் குடுத்து வளர்த்து, அதனுடைய சிறுநீர் கழிக்கும்போது, அதை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய அந்த உடல் வியாதி சரியாயிரும்." அப்படிங்கிறாரு. அது மாரி அவரும் பயன்படுத்துறாரு. தீராத வியாதி அவருக்கு சரியா போயிருது. அப்ப இந்த மாரி சில விஷயங்கள் வந்து இது சார்ந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க. அத மாரி தான் நம்மளும் பார்த்துக்கணும். சில பேர் இந்த யானை லத்தி போடும்போது, அதில கால் மிதிச்சா, அது கொஞ்சம் காலுக்கெல்லாம் அந்த கிருமிகள்லாம் போயி கால்லாம் சுத்தமாகும். அந்த உஷ்ணம் அதெல்லாம் வந்து கால் பாதத்தில இருக்கிற சில அக்குப்ரெஷர் மாரி அதெல்லாம் பண்ணுச்சுன்னா, அந்த ப்ராசஸ்ல ஒரு நன்மை உண்டாகும்பாங்க. அது மாரி காய்ச்சலோ ஏதாச்சும் வந்துச்சுன்னா, அதில பாதத்தில வந்து மிளகெல்லாம் அரைச்சு தடவுவாங்க. இல்லன்னா ரொம்ப சூடு பிடிச்சுன்னா விளக்கெண்ணெய் இதெல்லாம் வச்சு தடவி, கால் பெருவிரல்லாம் விளக்கெண்ணெய் வைப்பாங்க. இல்ல கால் பெருவிரல்ல சுண்ணாம்பு வைப்பாங்க. அப்போ அந்த சூடு உஷ்ண கடுப்பு சரியாயிரும்பாங்க. இப்படி எத்தனையோ விதங்கள்ல இந்த மாரிலாம் சில விஷயங்கள தெரிஞ்சுட்டு, வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கத்திலிருந்து மாறாம இருந்தா, வாழ்வியல் தேவைக்கு, உலகியல் வாழ்க்கைக்கு ஜீவன நல்ல விதமா எப்படியாவது காப்பாத்தி கொண்டு போக முடியும். எல்லா சூழ்நிலையிலும் மக்கள் இருப்பாங்க. பொருளாதாரம் இருக்கும், இருக்காது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு நன்மை விளையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்து வச்ச மகான்கள் செய்து வச்ச யுக்தி வகையான ஏற்பாடுன்னு இத புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஆரோக்கியத்துக்காக இந்த வாக்கிங் எல்லாம் போவாங்க. அப்ப அரச மரத்த சுத்தி வரும்போது, அரச மரத்துல அதெல்லாம் எப்போதுமே அந்த வேப்ப மரம், அரச மரத்துலலாம் எப்போதுமே பிராணனோட பவர் இருக்கும். பொதுவா மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைட இரவுல வெளியிடும்னா, இதுகிட்ட போச்சுன்னா, இது எப்பவுமே அதே மாரி ஆக்ஸிஜனாவே குடுத்துட்டு இருக்கும். அதே மாரி துளசிக்கும் அந்த ஆக்ஸிஜன் இருக்கிறதுனால தான், வீட்டு கொல்லைப்புறத்துல பின்வாசல்ல துளசி மாடம்லாம் வச்சிருந்தாங்க. எப்போதுமே ஆக்ஸிஜன் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு தாத்பரியம். அப்புறம் சளி, கபமெல்லாம் வந்தா கசாயம் மாரி போட்டு குடிச்சுக்கலாம். அதுக்காகவும் அத வச்சிருந்தாங்க. அந்த மாரி தான் இதுவும். அப்ப அரச மரத்து விநாயகர போய் சுத்திட்டு வந்தா, அப்புறம் அதோட ப்ராசஸ் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்புறம் நடந்து வாக்கிங் போன மாரி ஆச்சு. அப்புறம் ஆத்துல குளிச்சுட்டு வந்த மாரி ஆச்சு. உடம்பு ஃப்ரெஷ் அப் ஆயிரும். நல்ல காத்து வாங்குனது ஒரு ஃப்ரெஷ் அப் ஆயிரும். அப்படிங்கிறதுக்காகவும் அது அரச மரத்து விநாயகரா வச்சிருக்கிறாங்க. இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். அதுல அந்த அரச மரத்து பிள்ளையாரா இருக்கிறதுக்கு இன்னி கூட ஒரு கதை இருக்குது. அதாவது தன்னுடைய அம்மா மாரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கிடைச்சா தான், நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு விநாயகர் கல்யாணம் பண்ண சொல்லும்போது சொன்னாராம். அழகு, அறிவு, ஆற்றல் எல்லாம் சக்தியோட வடிவம் அல்லவா? அதனால தன் அன்னையைப் போல இருந்தாராம். அப்படின்னா ஒரு விநாயகர் அதுக்கு ஒரு தடைய பிரம்மச்சரியத்துக்கு காட்டி காப்பாத்தணுங்கிறதுக்காக, ஒரு தடைய ஏற்படுத்திக்கிறதுக்காக அப்படி ஒரு ப்ராசஸ் சொன்னாரு. அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. சக்திக்கு நிகர் சக்தி தான். இந்த உலக அன்னைக்கு நிகர் உலக அன்னை தான்.
அப்படின்னு உமா மகேஸ்வரிக்கு நிகர் உமா மகேஸ்வரி தாங்கிற அர்த்தத்துல அவரு தன்னோட அன்னையோட உயர்வை வச்சு அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில அவரு அந்த இருந்த ஆத்தங்கரையிலயும் அந்த அரச மரத்து பிள்ளையாராவும் இருந்து வீட்டு இருக்கிறாரு அது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பின்னாடி வந்து சித்தி புத்தி விநாயகர் அவருக்கு 2 மனைவிங்க அப்படிம்பாங்க. அத விநாயகர் பிரம்மச்சரி அப்புறம் எப்படி 2 மனைவி அப்படின்னு சொன்னா, சித்தி புத்தி. சித்தினா வெற்றி அடைதல் அப்படின்னு. அது புத்தி அப்படிங்கிறது கூர்த்த மதின்னு அர்த்தம். அப்ப இந்த 2யும் தான் அவருக்கு வந்து அடையுது. அவர் பிரம்மச்சரியா இருக்கிறனால, அதாவது சத்தா சுக்கிலத்தை பேணி பாதுகாக்கிறதுனால, சித்தியும் புத்தியும் அதாவது புத்தி நல்லா வேலை செஞ்சு வெற்றியும் கிடைக்குது. அப்ப இதுதான் அதோட பாயிண்ட். அப்ப சித்தி புத்தி விநாயகர் அப்படின்னு அதைத்தான் சொல்றாங்க. அப்ப சித்தி புத்திங்கிறது இப்படி 2 சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி அப்படின்னு அங்க எப்படி முருகருக்கு சொல்றோமோ, அது மாதிரி இங்கேயும் வந்து சித்தி புத்தி விநாயகர் அப்படிங்கிறது இதுவும் சொல்றாங்க. இப்படிதான் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் புரிஞ்சுக்க போகுது. அப்போ வெள்ள இருக்கும் பூக்கு நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் தோப்புக்கரணம் அந்த இடத்துல அப்படியே வாக்கிங் எல்லாம் போயிட்டு அப்படியே ஒரு தோப்புக்கரணம் காதை பிடிச்சி தலையில 2 பக்கம் நெத்தி பொட்டுல நம்ம நம்ம கடாப்பல்ல கடிக்கும் போது அந்த சைடுல பாத்தீங்கன்னா 2 பொட்டு நெத்தி பொட்டுல துப்பாக்கி வச்சு விடுற மாதிரி பழத்தை காமிப்பாங்களே அந்த இடத்துல நரம்பு ஒண்ணு இருக்குது. இப்போ சாதாரணமா நம்ம கை வச்சு பார்த்தாலே எப்போதுமே அந்த நரம்பு லேசா துடிச்சிட்டு இருக்கும். அது நீங்க கடாப்பல்ல கடிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து அப்படியே லைட்டா இருக்கும். அப்ப லேசா கடாப்புல அடிச்சீங்கன்னா, அந்த நரம்பு புடைச்சு துடிக்கிறது தெரியும். அது உயிர் துடிப்பு நரம்பு அப்படிம்பாங்க. அது கண்ணுக்கும், ப்ராசஸும், மூளைக்கும் கலந்து போகுது அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல லேசா அதாவது இடகை, வலக்கையும் மாத்துவாங்க. மாத்திட்டு கொட்டிக்கிறது. அப்ப சுசும்னா நாடி இறக்கை, வலக்கை 2யும் மாற்றி துதுக்கி ஆளும்போர்க்கு சோரவும் வேண்டாம், பிறக்கவும் வேண்டாம் பிறப்பு. மாற்றி பிறக்கும் வழி எனக்கு கிட்டுதல்லை அப்படின்னு சித்தர் பாட்டு மாரி அது வருது. அப்போ அந்த ப்ராசஸ வந்து லெஃப்ட், ரைட்டுங்கிறத சேஞ்ச் பண்ணணும். கத்தரி மாறல்ம்பாங்க. அதே மாரி அன்னைக்கு இந்த இத சொல்லணும்னு நெனச்சிருந்தா, கொஞ்சம் இப்போதைக்கு ஞாபகம் வருது சொல்றேன். அப்போ அந்த கத்தரி மாறல் மாரி இந்த கைய வந்து மாத்தி புடிச்சுக்கிட்டு, வலது கைய கொண்டு இடது காதையும், இடது கையை கொண்டு வலது காதையும் மாத்தி பிடிச்சுட்டு, அப்படி தோப்புக்கரணம் மாரி போடும்போது, இந்த பிட்டி பெட்டாக்ஸ் வந்து அந்த குதிங்காலோட பின்பக்கத்துல அப்படி முட்டி வரும். அப்ப அப்படியெல்லாம் வரும்போது, இடுப்பு எலும்பு, முதுகு தண்டுவடம் இதுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் பொசிஷன்ல மேலும் கீழும் ஏறும்போது, முட்டு, கை, கால் நரம்பு எல்லாம் பலம் வரும். அப்படிங்கிறதுக்காகவும் அந்த தலையில அந்த காதை பிடிச்சிட்டு காது வந்து வளர்த்தா காதை கொஞ்சம் நீட்டி விட்டாச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா அறிவு வேலை செய்யறதுக்கு அது ஒரு தூண்டுதலாக அமையும். ஏன்னா காது தான் நேரம் மூளை பக்கத்துல போய் சம்மந்தப்படுதுமாங்க. அந்த உணர்வு வந்து சென்ஸ் அங்க வரைக்கும் போகும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸுக்காக இது இந்த அமெரிக்காவில் கூட வந்து சூப்பர் பிரெயின் யோகாவுக்கு வந்து இந்த உக்கி போடுற தோப்புக்கரணம் போடுற பழக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. அந்த டெக்னிக்கல் அங்கே யூஸ் பண்றாங்க அப்படின்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி அந்த மாதிரி வந்து அந்த காதை பிடிச்சிட்டு லேசா தலையில கொட்டிட்டா சின்னதா அமிர்தம் வந்து உள்ள துளிக்கும். அப்ப அது நமக்கு நோயெல்லாம் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியும் கூட இந்த ஒரு கருத்து இதுல வருது. அப்புறம் இன்னொரு வகையில பார்க்க போனா செந்தூரம் அணிதல், வெற்றி திலகம் அணிதல் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப செந்தூரம் அணிதல்னா அந்த ரத்தம் சுத்தியாகிறது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அதுக்கு நமக்கு அந்த மாதிரி இருக்குது. அதனாலதான் இப்படி எல்லாம் வந்து அப்பம் பொரிகடலை தோசைய பாரு, அந்த கணபதிக்கு பூசைய பாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ உணவுலயும் நல்ல நல்ல பொருள்களா சுண்டல் அது இதெல்லாம் பண்ணி நல்ல ஆகாரங்கள சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் மாதிரி நல்லா ஆரோக்கியமா தெம்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் வந்து வெவ்வேறு கோணங்கள்ல நமக்கு ஆன்மீக உணர்வுங்கிற பேரில உலகத்துல நம்ம ஜீவனை நல்ல விதமா பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அப்ப குண்டலினி ஆற்றலை வந்து நம்ம மேல கொண்டு வந்து அதை நம்முடைய அந்த ஜீவனுடைய அந்த தனித்தன்மையை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு இந்த விநாயகர் உருவம் மூலமா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பிள்ளையார் செய்த செயல்களை வச்சு ஒவ்வொரு இடத்தும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் பேர் இருக்குது. அப்புறம் வந்து காவிரி ஆற்று கூட நம்மளுக்கு வந்து சேர்ந்தது கூட விநாயகர் தான் வந்து அந்த மாதிரி ஒரு கமண்டலத்துல காவிரியை கொண்டு வரும்போது அதை அந்த இடத்துல தட்டி விட்டு அவர் விநாயகர் தான் அந்த டெக்னிக் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல சிவலிங்கம் பிரதிஷ்டை இருக்கு. இங்க இருக்கிற சிவலிங்கத்தை ராவணன் எடுத்துட்டு போகும்போது அதுங்கேயும் விநாயகர் தான் வந்து அதை அப்படி கொண்டு போகணும், இங்கேயே அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த சிவலிங்கம் வந்து அது வந்து வேற எங்கேயும் எங்கேயோ ஒரு தேவலோகத்துல இருந்து இங்க இருந்து அதை எட்டு வர அப்படி
அப்போ கொண்டு வரும்போது அது எங்கேயாவது இலங்கையில கொண்டு போய் வச்சிடலான்னு ட்ரை பண்ணும்போது அது கொண்டு போக விடாம தடுக்கிறதுக்கு என்ன வேணும், சின்ன பையன் மாதிரி வந்துட்டு அங்கே நிற்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு யூரின் அர்ஜென்ட் மாதிரி ஒரு சின்ன இயற்கை உபாதி வர மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி நேரத்தில் இவர் சின்ன பையன் மாதிரி நிற்கிது. சின்ன பையன் தானே, இவர்கிட்ட கொஞ்ச நேரம் வேற எங்கேயும் கீழே வைக்கக்கூடாதுன்னு இருக்கிறாங்களே லிங்கத்தை, அப்போ இவர் கையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரவரியாக கொடுத்த உடனே அவர் கொஞ்ச நேரம் ஒன்றுக்கு ரொம்ப நேரம் அவர் போயிட்டு இருக்க மாதிரி சென்ஸ் உணர்வு கொடுத்துட்றாரு. அப்புறம் ரொம்ப நேரம் அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள இவர் கீழே வச்சுட்டு போயிடுறாரு. அப்ப தூரத்துல போய் நிக்கிறாரு விநாயகர். இங்க வா, நீ என்ன இப்படி வச்சுட்டு போயிட்ட, நான் உனக்கு கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே கொடுத்தேன் அப்படின்னு. கரெக்டு தான், நீங்க சீக்கிரம் வரேன்னு சொன்னீங்க, நான் சீக்கிரம் வரலையே, நான் நீங்க வாக்கு தப்புனீங்க, அப்ப நானும் வேற வழி இல்லை, அதனால நானும் எனக்கு கை சின்ன பையன் தானே தாங்க முடியல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த சிவலிங்கம் அங்கேயே பிரதிஷ்டை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது கூட எனக்கு சரியா கவனம் இல்லை எந்த இடம் அப்படிங்கிறத. பரவாயில்ல, அது நீங்க இதை பார்த்துக்குங்க. அப்போ அது மாதிரி விநாயகர் வந்து அந்த காவேரிக்கும் அதே மாதிரி அந்த கமண்டலத்துல இருக்குது, காவேரியை பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல காவேரி தமிழ்நாட்டுல கர்நாடகா இருக்காத அங்கிருந்து நமக்கு இங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காகம் வடிவத்துல வந்து அந்த இதை தட்டி விட்டதுனால அது வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அகத்தியர் அந்த கமண்டலத்துல வந்து அந்த காவேரி வந்து விரிஞ்சு பாஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கும் விநாயகரோட இது அப்படின்னு. அப்ப உச்சி பிள்ளையார் திருச்சியில மலைக்கோட்டையில இருக்குது, தாய்மான சுவாமி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு வகையில விநாயகர் திருவிளையாடல் வந்து எக்கச்சக்கமான இடங்கள்ல காட்டப்படுது. ஏன்னா பூரண அறிவு அதோட வெளிப்பாடு எங்கும் தேவை. அப்ப வினை தீர்க்கிறதுக்குன்னு வரும்போதே அது விநாயகர். அதனால விநாயகர் ஊர்வலம் அதெல்லாம் பண்ணி அதுலயும் பஞ்சபூத தன்மையை காட்டுவாங்க. நீர், களிமண், பூமி, அது தன்மை. அப்ப ஆராதனை பண்ணும்போது நெருப்பு தத்துவம் அப்படின்னு பஞ்சபூத ஆகாஷ் தத்துவம் எல்லாமே அதுலயே வந்துருது அப்படிங்கிறதுக்காகவும் அதை காட்டுவாங்க. அப்ப எளிமையாகவும் இருக்கிறதுக்கும், தூய அறிவா இருக்கிறதுக்கும், எல்லா உயிர்த்தன்மையாகவும் இருக்கிறதுக்கும், குண்டலினி ஆற்றலோட ரேஸ் காட்டுறதுக்கும், இப்படி எல்லா யோக நுட்பமும் சேர்ந்துதான் விநாயகர் அகவல்ங்கிறது எல்லாத்தையும் பிரதிபிம்பிக்கிற மாதிரி அந்த பாடல் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்ப சீத கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல விசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாடையும் பேழை, அதாவது நல்லா சீத கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல விசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாடையும் வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் அப்படின்னு வரும். 5 கரமும் அங்குசபாசமும் அப்படின்னு அந்த பாட்டு அப்படி தொடரும். அப்புறம் இதெல்லாம் வந்து அந்த நுட்பத்தை சொல்ல வர்றதுதான். அப்போ அதுல பார்க்கும்போது குளிர்ச்சியான சீதம்னா குளிர்ச்சி பொருந்திய, அப்போ களபம்னா சந்தனம், இப்படியெல்லாம் துல்லியமா ஒரு வார்த்தைக்கும் சரியா அர்த்தம் நடக்கும். செந்தாமரை பூம்பாதம், அப்போ மென்மையான பாதம், அதே நேரத்துல மலர்ந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியது அப்படின்னு. சிலம்பு அப்படின்னா அந்த நாதத்தை சொல்றது. இப்படி வந்து எல்லாமே அந்த ப்ராசஸ் வந்து வார்த்தைக்கு வார்த்தை பார்த்தீங்கன்னா துல்லியம். அதுக்கு நம்ம விநாயகர் அகவல்னு தனியா சொல்லி அதுவுமே தனியா ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யோகமா இருக்கும். அதுல வந்துங்க குண்டலி அதனில் கூடிய அசைவை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து என்ன அப்படிங்கிற அந்த இதுவும் வருது. அப்ப நான்ற பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனின் கூடிய அசைவை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து அப்படின்லாம் இருக்கு. அப்போ அந்த அந்த காலால் எழுப்புறதுன்னா காற்றை கொண்டுதான் குண்டலினி ஆற்றலை வந்து நம்ம சிரசுலக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் கூட அது அவ்வளவும் யோக நுட்பமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவ்வை குரல் அது எழுதியிருக்கிறாங்க. அது விநாயகரா ஔவையார் தான் பக்தியா கொண்டாடினாங்க. விநாயகர் தான் ரொம்ப அதிகம் இது பண்ணதா சொல்லுவாங்க. நம்ம பிரம்மச்சரியா இருந்து பண்ணதுனால. இப்போ நிறைய பேர் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு இருந்தா அவரை சொல்லுவாங்க, இவர் விநாயகர் வழிபட்டதுனால தாங்க இவர் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, அது மாதிரி இவரும் பேச்சுலரா இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன இந்த மாதிரிலாம் சில கருத்துக்கள் உண்டு. அப்புறம் ஒரு இடத்துல பொல்லா பிள்ளையார் அப்படின்னா உளிபடாத பொல்லானா உளி வச்சு பொழக்கிறது, அவர் பொழக்காம அது அப்படியே தானா சுயம்பா உண்டாச்சு அப்படிங்கிறதுக்காக பொல்லா பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆழத்து பிள்ளையார் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு மாவட்டம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியத அப்படி சொல்லுவாங்க. விருத்தாச்சலம், நாகப்பட்டினம், அப்புறம் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஊர்களில் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ சொல்லி வரும்போது பொல்லா பிள்ளையாருங்கிறது அந்த உளிபடாத பிள்ளையார். ஆழத்து பிள்ளையார் அப்படின்னா நம்ம மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவ்வளவு தூரம் டெப்த்ல இருக்கிறாரு. அப்ப நீங்க சாதாரணமா சுத்தமா பரிசுத்தம் ஆகலைன்னா அதை நீங்க கொண்டு வர முடியாது, அவருடைய அருளை பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆழத்து பிள்ளையார்
அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒரு ரெட்டை பிள்ளையார் அப்படிம்பாங்க. ரெட்டை விநாயகர்னு கோயில்பட்டியிலும் கூட ஒரு இடம் ரெட்டை பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு ரெட்டை பிள்ளையார்னா இந்த சுவாசம் 2 விதமா இருக்குதுல்ல, அதுக்காகவும் ரெட்டை பிள்ளையாரு அப்படின்னு கூட வச்சுக்குவாங்க. இந்த மாதிரிலாம் கூட சில கருத்துக்கள் உண்டு. அப்புறம் இந்த மாதிரி எந்தெந்த ரூபத்துல நமக்கு விளக்கம் வேணுமோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த விநாயகரைய 32 கணபதி பேரை சொல்லுவாங்க. அப்போ சிப்ர கணபதினா சீக்கிரமா அருள் செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தந்தி முகன் அப்படின்னு அது பேர் இருக்கு. அப்போ கஜானனன் யானை முகத்தை உடையவர் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த மாதிரி அப்புறம் முருகனுக்கு மூத்தவர் அப்படிங்கிற பேர்ல ஒரு பேர் வரும். அப்புறம் கபில விநாயகர் அப்படின்னா கபிலர் அப்படின்னும் போது அதுவும் விநாயகர் குறிக்கிறது தான். அந்த நிறம் அந்த மாதிரி சொல்றது. அப்படி ஏகதந்தன் ஒரு தந்தத்தை உடையவர். அப்ப ஏகதந்தன்கிறது என்ன அப்படின்னா 2 கலையா ஓடிட்டு இருக்கிறத ஏக கலையா மாத்துனா இன்னைக்கு கூட ஏகாதசி திதி தான் ஓடிட்டு இருக்குது. அப்போ ஏகநிலை இப்ப இந்த தச இந்திரியங்களையும் ஒன்றுபடுத்தி ஏக நிலைக்கு வந்தது. நாளும் ஏகாதசின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு சித்த வித்யார்த்தி நல்லா பக்குவத்துக்கு வந்துன்னா மூளையும் மனசும் சித்தமும் புத்தியும் நின்னு சிந்திக்கும். அப்ப நின்னு பேசுற மாதிரி நின்னு சிந்திக்கும். அப்ப நின்னு சிந்திக்கும் போது உங்களுக்கு சரியா உணர முடியும். இல்லைன்னா உங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு நினைப்புக்கு போயிரும். அதான் சலனம்னு பேரு. சலனம் இல்லாம ஒரு விஷயத்துல ஒரு வார்த்தையில் இருக்கிற உள்ள அர்த்தம் கரெக்டா உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும்னா, அது இப்போ ரமேஷ் ஐயா மத்தவங்கலாம் நம்ம பாலசுப்ரமணி எல்லாம் பேசும்போது, அந்த ப்ராசஸ் வந்து சித்த வித்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இருந்தா கூட சித்த வேதம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இருந்தா கூட அந்த ப்ராசஸ் வந்து அவ்வளவு துல்லியமா அவங்களால சொல்ல முடியும்னா, அவங்க ஏகாதசி நிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி சரியா யாரு சிந்திச்சு உணர்ந்து நுட்பமா சொல்றாங்களோ, அசையாம அவங்களால அந்த பின் பாயிண்டா சொல்ல முடியுதோ, அவங்கெல்லாம் அந்த நிலைக்கு வந்திருக்காங்க. ஏகக்கிர சித்தம் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அபிராமி பட்டர் கிட்ட கேட்கும்போது, அரசன் கேட்கும்போது, இன்னைக்கு பௌர்ணமின்னாரு. ஆனா அவருக்கு உள்ள வெளிச்சம் பௌர்ணமியா ஆற்றல் நிறைஞ்சிருக்கிறத வச்சுதான் அவர் உண்மையை தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. புறத்துல வேணா இல்லாம இருக்கலாம். அவரை பொறுத்தல அதுதான் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் அதை வித்தை பண்ணும்போது அந்த மேல்நிலை அடையும் போது ஏற்படக்கூடிய நிலவரங்கள் இதுதான். அப்படிதான் ஏகதந்தத்தை உடையவன்னா சந்திரகலைங்கிற மனத்த ஆற்றலை கட்டுப்படுத்தி என் மனம் என் வசதியில் இருக்க சுவாகான்னு ஹோமம் பண்ற மாதிரி அவங்க அது கண்ட்ரோல் பண்ணி அந்த சூரியகலைங்கிற அதை அதிகப்படுத்தி அதோட ப்ராசஸ்ல அந்த பிராணனை அதிகப்படுத்துறது தான் ஏகதந்தன் அப்படிங்கிறத கருத்தை சொல்றதுக்காகவும் சொல்லப்படுது. இப்படி அந்த யானையோட துதிக்கையில 8 லிட்டர்ல இருந்து 12 லிட்டர் வரைக்கும் அதிகமான சுவாச காற்றை எடுக்கும் அப்படிங்கறதுக்காக தான் நம்மளும் அதிக பிராணனை குடிக்க வேண்டும்னு சாமி சொல்றாரு. 4 களஞ்சி 5 களஞ்சி இதெல்லாம் போட்டு மருத்துவத்துல கஷாயம் வச்சு சாமி என்ன செய்ய சொன்னாரு வைத்தியரு குடிக்க சொன்னாருன்னு சொல்றாருல்ல. அதே மாதிரிதான் சேந்தில் கொடி இதெல்லாம் போட்டு சித்தவேதத்துல வருது இல்லையா? அப்ப அது போட்டு குடிக்கணும்னா என்னதான் பிராணனை அது மாதிரி குடிக்கணுங்கிறாரு. அப்ப அமிர்தத்தை வந்து நம்ம குடிக்கணும். அப்ப பிராணன்ங்கிறது அமிர்தம். அந்த அமிர்தத்தை குடிக்கணுங்கிறாரு. அப்ப குடிக்கணும்னா அந்த யானை துதிக்கையில 8 லிட்டர்ல இருந்து 10, 12 லிட்டர் வரைக்கும் அந்த காற்றை ஒரு நேரத்துல சுவாசிக்குது. அப்ப அந்த அளவுக்கு நம்ம ப்ராசஸ் வந்து நல்ல விதமா ஜீவனுடைய உள்மார்க்கத்தை நன்றாக்குனா தடை இல்லாம அவ்வளவு தூரம் பிராண ஆற்றல் நம்ம சேகரிக்க முடியும். அந்த உள்ள இருந்து உள்ளிக்குள்ளேயே நல்லா நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் அதோட பாயிண்ட். அப்ப அந்த அளவுக்கு பண்ணும்போது நமக்கு உள்ள வந்து அறிவோட விலாசமான தன்மை விசேஷ ஞானம் உண்டாகி விசேஷ ஞானியாக வரலாம். அதுக்கு தான் இந்த சித்த வித்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சாமி சொன்னது நமக்கு இங்க புரியும். அப்படி வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த தேங்காய் விடலை 108 போடுற மாதிரி பாருங்க அந்த அகங்காரம்ங்கிறது ஒண்ணு போயிடுச்சு அப்படின்னா இந்த தலை அந்த மண்டையோடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த தலையோடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த தேங்காய்க்கு மேல இருக்கிற அந்த ஓடு போயிடுச்சு அப்படின்னா அந்த அகங்காரம் போயிடுச்சுன்னா உள்ள பருப்புங்கிற ஒரு சத்தும் உள்ள இருக்கிற அந்த இனிப்பான அமிர்தம்ங்கிற தண்ணீரும் கிடைக்குது. அது எப்படியோ அதுக்கு தான் சிதற்காய் போடுற மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்மளுக்கும் அகங்காரம்ங்கிறது போயிடுதுன்னா கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், ஞான வெற்றி கிடைக்குங்கிறதுக்காக தான் அதுவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இப்படி வந்து விநாயகருங்கிற தன்மையிலிருந்து ஏகப்பட்ட உண்மைகளை வந்து நம்ம அழகா ஆழ நீளமா தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி யுக்தியை அனுசரிச்சு எத்தனையோ விஷயங்களை நமக்கு எப்படியாவது ஒரு தத்துவத்தை மூலியமாவது புரிய வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உயர்தனையாக அக்ரீனையாக எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸை விநாயகர் கொண்டு வந்து எந்த நீங்க ஆகமம் முறை விதிப்படி ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. நீங்க ஏழைகளோட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி
ஈஸியா நீங்க எந்த நேரத்துல விநாயகர பிரதிஷ்டை பண்ணாலும், உடனே வந்து உங்களுக்கு அருள் புரியக்கூடியவரு. எளிமையா நீங்க உருவாக்கிக்கலாம். எளிமையா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். எளிமையா அபிஷேகம் எந்த விதமா இது பண்ணாலும் கேட்டுப்பாரு. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு முறை பட்டணத்தார் கூட எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பத்ரகிரியாரு இருக்கிற ராஜ்ய பக்கத்துல நினைக்கிறேன். அங்க ஒரு விநாயகர் கோயில்ல தான் அவர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எங்க திருடங்க எடுத்து வந்த அந்த மாலைய விநாயகருக்கு போட்டு, எங்களுக்கு நல்லது ஏதாவது கிடைச்சா உங்களுக்கு கொஞ்சம் பங்கு தரோம்னு சொல்லிட்டு விநாயகர் வேண்டிட்டு போறாங்க. வரும்போது அவங்களுக்கு ஏதோ அந்த முத்து மாலை ஏதோ கிடைச்சிருது. அதுல ஒரு மாலைய எடுத்து வீசிட்டு போறாங்க. அது உள்ள பட்டணத்தார் உட்கார்ந்து நிஷ்டையில இருக்கிறாரு. அவர் கழுத்துல விழுந்தது அவர் கவனிக்கல. அப்புறம் எங்கடா அது முத்து மாலைய காணோம்னு எல்லாம் உள்ள தேடிட்டு இருக்கிறாங்க அரண்மனையில. அப்புறம் அப்படியே சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது, எங்கேயோ விநாயகர் கோயில்ல எங்கேயோ யாரோ ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவர் கழுத்துல இருக்கிற மாரி இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா பட்டணத்தார். அப்புறம் தான் அவர கூட்டிட்டு போய் அரசன் முன்னால நிறுத்துறாங்க. அவரு கழுவேத்துறதுக்கு உத்தரவு போடுறாரு. அந்த வேகத்துல நிதானம் இல்ல. அது மாரி நிதானம் தான் நம்மளுக்கு ரொம்ப பிரதானம். அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது தான் நெறைய மிஸ்டேக்ஸ் வருது. அதனால தான் நீதி தவறி போகுது. இங்கே மதுரையிலும் கூட கண்ணகி கதையிலும் கூட அதே தான் சொல்லுவாங்க. அந்த மாரி அது போகும்போது "களவில் ஏத்தப் போறோம்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் செய்த வினையோ இங்ஙனவே வந்தது. இந்த பிறப்பு எடுத்த பிறகு நான் எந்த வினையும் செய்யலையே. எப்படி இது வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கும்போது கழுமரம் தீப்பிடிச்சு எரியுது. அப்புறம் தான் இந்த அதிசயத்த போய் மன்னர்கிட்ட சொன்னபோது, மன்னர் வந்து கால்ல விழுந்து "குருநாதர ஏத்துக்கோங்க" அப்படின்னு பத்திரகிரியார்ட்ட பட்டணத்தார் சீடராகருக்கு இந்த விநாயகர் கோயில் ஒரு இது வந்து ஆதாரமா இருக்குது அப்படின்னு சொல்றேன். அப்புறம் வந்து நம்ம கற்பக விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. எங்கன்னா சிவகங்கை மாவட்டம். என்ன பிள்ளையார்பட்டி அப்படின்ட்டு. அப்புறம் மணக்குள விநாயகர்ன்னு பாண்டிச்சேரியில ஒண்ணு இருக்குது. அது கொஞ்சம் ஃபேமஸ். இந்த மாரி ஏகப்பட்ட இடத்துல ஃபேமஸான விநாயகர்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பாண்டிச்சேரியில மணக்குள விநாயகர் அதோட பத்தி ஒரு பெருமைகள்லாம் இருக்குது. அதே மாரி இங்கேயும் அந்த பெருமை வந்து அ சி பெருமாள் கோவில்கள்லயும் கூட துதிக்கை தும்பிக்கை ஆழ்வார்ன்னு சொல்லிட்டு விநாயகர் வழிபாடு இருக்குது. புத்த மதத்திலயும் சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த விநாயகர வந்து ஒரு விதமா ஆழ்வார்ன்னு சொல்லிட்டு தும்பிக்கை ஆழ்வார் அப்படிங்கிற மாரி விநாயகர் மாரி அந்த சிகப்பு விநாயகர வச்சு அந்த உருவத்த புத்த மதத்திலயும் அவங்க ஏத்துக்கிட்டதாக ஒரு இது இருக்கு. ஜைனத்தில கூட அதே மாரி ஒத்துக்கிறாங்க அப்படின்னு கேள்வி இருக்குது. அது மாரி இது பொதுவான ஒரு இது அப்படிங்கிற மாரி எல்லாத்துக்கும் பொதுவான தெய்வம் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து இருக்குது. அதெல்லாம் கூட இருக்குது. அப்போ அந்த வகையில இப்படி எத்தனையோ வகைகள்ல பார்க்கும்போது, இந்த விநாயகருக்கான பெருமைய வந்து எக்கச்சக்கமா நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும். இருந்தாலும் அது அத்தன நுட்பமும் பிள்ளை அப்படின்னு பிள்ளையார். இப்போ பிராமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பிள்ளை பிறந்திருக்கா, பொண்ணு பிறந்திருக்கா அப்படிங்கிற மாரி தான் கேட்பாங்க. அது பிள்ளைன்னு சொன்னாலே ஆண குறிக்கும். அதனால பிள்ளையார்ன்னு மரியாதையா பிள்ளை அப்படின்னு சுருக்கமா சொல்லாம பிள்ளையார்ன்னு மரியாதையா சொல்றோம் கான்செப்ட். அதனால பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பிள்ளையாருக்குள்ள மகிமை விநாயகரை வழிபடாம வேற எதுவும் செய்ய முடியாது. விநாயகரை வழிபட்டாதான் நம்ம விக்கனங்கள் தீரும் அப்படின்னு முதல்லயே அந்த அறிவை தான் முன்னிறுத்தணும். புத்தியைத்தான் சித்தி புத்தி சித்தி காரியம் வெற்றியாகன்னா புத்தியைத்தான் நிலைநிறுத்தணும். முதல்ல முன்னிறுத்தணும். அறிவு தான் துணை கொள்ளணும். அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவிலார் என்னுடைய இறைவனும் ஆவர். அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி தான் நம்ம அதை பயன்படுத்துனதுக்காக விநாயகரை வழிபட்டு போற காரியம் நிதானமா இருக்கக்கூடிய காரணம் நமக்கு சிதறாம நல்லா பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு ஒரு மனதா போகக்கூடிய காரியம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறனால தான் தும்பிக்கைங்கிறது ஒரு ஏகத கையா வந்து வச்சிருக்காங்க. அது வக்ர துண்டம் அப்படின்னு சொல்லுறது வளைந்து இருக்கக்கூடிய துதிக்கைய குறிக்கக்கூடியது. அதனால இந்த கொம்புங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ச துதிக்கை பல்லிலிருந்து வரக்கூடிய 2 கொம்பா வர்றது தான் இந்த யானையோட இது. அது மாரி விநாயகருக்கும் அது மாரி இந்த இது இருக்கு. அது நெறைய வேலைகள செய்து, பட்டை உரிக்கிறதுக்கு, கீழ பூமியில குத்தி நிக்கிறதுக்கு, அந்த மாரிலாம் இருக்கனால நமக்கு கடவா புல்லு கிட்டத்தட்ட அந்த மாரி எடுத்துக்கலாம். அந்த மாரி கடவா புல்லு குறிப்பிட்ட நம்ம வயசுல தான் முளைக்கும். அப்புறம் குறிப்பிட்ட வயசுல இருக்காது. அதே மாரி எலும்புகள் நம்ம உடம்புல அப்படித்தான் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட எலும்பு தான் இருக்கும். அப்புறம் குறிப்பிட்ட வயசானதுக்கப்புறம் எல்லாம் ஏனஞ்சு ஒரே எலும்பானது எலும்பு குறையிற மாரி இருக்கும். எலும்பு எண்ணி கையில குடுத்துருவேன் அப்படிம்பாங்க. அது மாரி எலும்புலயும் கூட வித்தியாசம் இருக்குது. பல்லு எலும்புல பல்லு 32யும் உடுத்து கையில குடுத்துருவேன் அப்படிம்பாங்க. அந்த 32 பல்லு முழுமையாகிறது சில நேரத்துல தான். அதுக்கு முன்னாடி பால் பல்லெல்லாம் இருக்கும்போது கம்மியா தான் இருக்கும். அந்த மாரி பல்லுக்கும், கடவா பல்லுக்கும் நம்ம யோகத்துக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறது திருமூலர் திருமூலர் சொல்றாரு. அன்னைக்கு கூட லேசா சொல்லியிருந்தேன். அது நம்ம அது சம்மந்தமா பேசும்போது,
யோகம் வித்தையை பற்றி நேரடியாக பேசும்போது நம்ம அதை கொஞ்சம் பேசிக்கலாம். அப்போ அந்த 2 பல்லு தான் அப்படி வெளியில வந்து அதுக்கு கொம்பு மாதிரி வந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு கருத்து. அப்போ அந்த அறிவினுடைய தன்மையை உயர்ந்த நிலைமைக்கு போறதுக்காக தான் அந்த சந்திரனுங்கிறத மனதை கட்டுப்பாட்டில் வச்சாதான் அறிவு பிரகாசிக்கும். 4வது விதத்துலையும் மனதை சிதற விடக்கூடாதுன்னு தான் ஒரு கொம்பு ஒடித்ததாக அதை சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த கொம்புக்கு இன்னொரு ஒரு விதமான விளக்கம் சொல்லுவோம். ஏன்னா அசுரர்கள்னு காட்டுறதுக்காகவே அவனுக்கு என்ன தலையில 2 கொம்பா முளைச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தலையிலிருந்து 2 கொம்பு முளைச்சதாக தான் அசுர பிறப்புகள் எல்லாமே சூரத்தன்மை பொருந்தியவங்க எல்லாமே காட்டப்படுறாங்க. அப்போ தலையில 2 கொம்பு அப்படிங்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ சாத்தானுங்கிற ஒரு வழிபாடு அந்த மாதிரி இதை சொல்லும்போது கூட அந்த கொம்பு தலையில இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அப்போ ஒத்த கொம்போடையோ ரெட்டை கொம்போடையோ இருந்தா அது அப்போ விலங்குகளுக்கெல்லாம் அது தன்மை இருக்குன்னா அதுல வந்து மூர்க்கத்தனம் இருக்குது அப்படிங்கறக்காக தான் அது. இப்போ கவரிமானு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலைமான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொம்புலேயே விதவிதமா பிரிஞ்சிருக்கும். மாடுகள்லேயே பார்த்தீங்கன்னா நேரா வர்றது இருக்குது, வளைஞ்சு வர்றது இருக்குது. என்ன அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இந்த கொம்பு மேல் நோக்கி போயிருந்தா, தலை உச்சியிலிருந்து மேல் நோக்கி போயிருந்தா அது வந்து அகங்காரத்தினுடைய உச்சம். அந்த அகங்காரத்தின் காரணமா தமோ குணம் தான் மேலோங்கி இருக்குங்கிறதுக்கு அடையாளமா காட்டப்படுது. அப்போ இது வந்து கீழ்நோக்கி ப்ராசஸ்ல வந்து வளைஞ்சு கீழ் நோக்கி தந்தம் இருந்தா அதுலயும் ஒரு தந்தம் ஒடிக்கப்பட்டதுனால அகங்காரம் ஒடுங்கி அந்த தூய வெள்ளை கொம்பல் அப்படின்னு அர்த்தம். அப்போ தூய தன்மையாகிய அந்த சூரியகலையாகிய தன்மையை அதுக்கும் ஞானத்துக்கு தான் அதுவும் பயன்படுத்தப்படுது. அகங்காரத்தை உள்ள திருப்பி விடுறது. அப்போ ஞானத்துக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நாம் அதை பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த விநாயகருங்கிறத ஓரளவுக்கு இன்னைக்கு 2ஆம் பாகம் ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். மேற்படி வேணுனாலும் மறுபடியும் இது வேணாம் 3ஆம் பாகமாக சொல்லலாம், அல்லது போதும்னாலும் இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வேற எதுவும் நீங்க ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா, இந்த விநாயகரை 3 நாள் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி கொண்டு போய் தண்ணியில போய் ஏன் போடுறாங்க? கரெக்ட். அதாவது அந்த விநாயகரை உருவாக்குறதும் ஈஸி. அது எங்க இருந்து மூலத்திலிருந்து வந்ததோ அதே மூலத்துல மறுபடியும் போய் அடக்கம் பண்றது, அதாவது அதுலயே கரைக்கிறது அப்படின்னு. அத மண்ணுங்கிற தத்துவத்திலிருந்து வந்தது. அதே மண்ணுங்கிற தத்துவத்தினால உருவாகி வந்தது. ஈஸியா உருவாக்கவும் முடியுது. அதே இடத்துல மறுபடியும் அதை போய் கரைச்சிடுறோம் அப்படின்னா நமக்கு அந்த உலகியல் வாழ்க்கை அப்படிங்கிற ஆடம்பரம் எல்லாம் கணக்காட்டுறாங்க. ஆசை போகம் எல்லாம் கணக்காட்டுறாங்க. காட்டிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் விசர்ஜனம், அதாவது தண்ணியில போய் விசர்ஜனம் பண்ணி எங்க நீரிலிருந்து வந்தது, நீரின்றி அமையாத உலகன்னு சொல்லப்படுது இல்லையா? சாமியை தான் சொல்றாரு நீர் தத்துவம் மனது. அப்ப அந்த நீர் தத்துவம் வந்து அகங்காரமாகிய பிரம்ம தத்துவம் கெட்டியாக அகங்காரமாக வருகிறதுங்கிறார்ல. அப்ப அந்த உலகம்ங்கிற தன்மை உண்டாச்சு. அப்ப அந்த உலகம்ங்கிற தன்மை உண்டாகி எல்லா வேடிக்கையும் நடக்குது. கடைசியில அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க இருந்து ஆரம்பத்துல வந்ததோ அதே மாதிரி தண்ணீரில் உப்பு கரைவது போல, அப்பில் உப்பு கரைவது போல அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதனால உண்மையான சத்து பொருளா இருக்கும் சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி வந்து இது வந்து மறுபடியும் கரைக்கப்பட்டுருது. அதனால ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அப்படிங்கிற மாதிரி அது முடிஞ்சு போகுது, நிறைவேறுது. அதே மாதிரி நிறைவேறுது. அப்ப தண்ணியும் களிமண்ணும் சேர்ந்து அதை செய்ய முடியுது. அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி நீர்லயே போய் சேர்ந்துருது. நீர்க்கரை பிரதேசங்கள் தான் அந்த களிமண்ணும் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் அது சொல்லப்படுது. பண்ணி எப்படியோ நம்ம இப்போ ஆரம்பத்துல பிளாஸ்டா பாரிஸ் எல்லாம் வச்சு செய்யறோம். அதெல்லாம் ப்ராப்பர்வே கிடையாது. மண்ணுல செய்யறதுதான் பழைய ப்ரோசஸ். இல்லைன்னா மஞ்சத்தூள்ல செய்யணும். அப்புறம் மறுபடியும் அதை கரைச்சிடுறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்ப பரம்பொருள் தன்மைங்கிறது ஒரு மாயா உருவம் அப்படிங்கிற ஒரு தன்மையில அது மாயா உருவமாக தற்சமயமாக வந்த செயற்கையாக உருவமாக கொண்டு வரப்பட்டது. இறைத்தன்மைங்கிறது பராபரத்துக்கு வந்து சொரூப லட்சணம் தான் வந்து உருவ லட்சணம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தற்காலிகமா உருவமாக காணப்படுகிறது அல்லாமல் நட்சத்திர உருவம் கிடையாது. சொரூப லட்சணம் தான், அறிவு சொரூப லட்சணம் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வியா தகுந்த பதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லது. ஆனா அது செய்யறவங்களும் அந்த நினைப்போட செய்யற மாதிரி தெரியல. அது அவங்களோட சொந்த அறிவை பொறுத்தது. ஆனா அது சாஸ்திரம் அப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்குது. இவங்க அஞ்ஞானத்தை மூடநம்பிக்கையா பண்றதுக்கு சாஸ்திரம் ஒண்ணும் செய்யாது. மகான்கள் நல்ல யுக்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க தவறா புரிந்து கொள்வதற்கு சாஸ்திரமோ மகான்களுக்கோ பொறுப்பு கிடையாது. சரிதானுங்களா? அதே மாதிரி இன்னொன்னுயா, இந்த மீனாட்சி அம்மன் கோயில் நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
போயிருக்கீங்களா? ஆ? மீனாட்சி அம்மன் எங்க? கோயில் மதுரை மதுரை ஐயா கொஞ்சம் விட்டு விட்டு மதுரை கேக்குது உங்களுக்கு. மதுரை போயிருக்கீங்களா? மீனாட்சி அம்மன் கோயில் ஐயா கேட்கலீங்களா? விட்டு விட்டு கேக்குது. ஒன்றும் கேட்கல. மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை. மைக் ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணி பாருங்க. ஐயா மைக் ஆன் பண்ணி ஆஃப் மீனாட்சி பண்ணி பாருங்க. அம்மன் ஒன்றும் கேட்கல. கோயில் மதுரை. ஆமா இல்ல வேற இருக்குது. யாராவது சொல்லுங்க. அங்க நீங்க அங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்குது. நீங்க கோயில் போயிருக்கீங்களா? ஆமா ஆமா ரொம்ப அங்க முன்னாடி அந்த உள்ள போயிருக்கேன். சொல்லுங்க. விக்கிரகம் இருக்கு பாருங்க. அந்த விக்கிரகம் பாத்தீங்கன்னா ஆமா. அது இருட்டாவே தான் இருக்கு. அவங்க காட்டுற தீபம் எல்லாம் உள்ள என்ன இருக்கு ஆ, என்னமே புரிய மாட்டேங்குது. உள்ள ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இருட்டாதான் இருக்கும் அது. விக்கிரகம் அந்த மீனாட்சி அம்மன் விக்கிரகம் கண்ணுக்கே தெரியாது. கேட்க மாட்டேங்குது. இருட்டாதான் இருக்கும் அது. சரி சரி சரியா? சரி. அப்ப நாளைக்கு பேசலாம் ஐயா. விக்கிரகம் டைம் கணக்கே ஆயிடுச்சு. தெரியாது. நாளைக்கு இருட்டா பேசுவோம். இருக்கும். ஆமா.